அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத அபிஜித் நட்சத்திர நாள், நேரம் மற்றும் அற்புதமான பொன்னான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு எளிய வழிபாடு. இந்த ஆடியோவில் நான் சொல்கிற இந்த வழிபாட்டை கண்விழித்து எவர் ஒருவர் செய்கின்றீரோ, நிச்சயம் சொல்கின்றேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நான் ஆடியோக்குள்ளே போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தடை, தாமதம், குழப்பம், பொருளாதார நெருக்கடி, மன அமைதியின்மை, இது போன்ற பிரச்சனை இருக்கா? கவலைப்படாதீங்க. கற்பக விநாயகர் அருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த எல்லா பிரச்சனையும் தீரும். அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நமது அறக்கட்டளை உங்களுக்கு தரப்போகுது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் உபாசனை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி 14/9/2026 அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வகுப்பு ஆடியோ மெசேஜ் மூலமாக அந்த அன்னைக்கு 11 பாடங்களாக நடத்த போகிறோம். வகுப்பு முடிஞ்சுடனே மானசீக தீட்சையும் தரப்போகிறோம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கற்பக விநாயகர் அருள் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வ சக்தியோட அருளும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். உலகத்திலேயே முதல் முறையாக இந்த உபாசனையை அடியேன் தான் தரேன். இந்த அற்புதமான உபாசனை எடுத்துக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு கற்பக விநாயகர் மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரங்கள் தருகின்றோம். அபிஜித் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். 28ஆவதாக ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு நம்ம வேதம் சொல்லுது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெற்றி அடையும் நட்சத்திரம், தோல்வியை பார்த்திராத நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் 24 நிமிஷம் மட்டும்தான் தெரியும். அந்த 24 நிமிஷத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது அப்படியே இறைவன்கிட்ட போய் சேரும். அந்த பிரார்த்தனை நடந்தே தீரும். இதற்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடையே உருவாகும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இது எப்போ உதயமாகுது அப்படின்னு சொன்னால் 26/8/2026 அதிகாலை 12:16 12:40 வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. அதாவது உத்திராடமும் திருவோணமும் சந்திக்கக்கூடிய இடைப்பட்ட 24 நிமிடங்கள். இந்த நிமிடத்தில் தான் நான் சொல்கிற வழிபாட்டை பண்ணணும். ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். அந்த நேரத்தில் எழுந்து முகம் கழுவிட்டு பூஜை அறையில் 3 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெயும் சர்வமங்கல தீபப்பொடியும் இருந்தால் பயன்படுத்துங்க, அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள் என்ன வீட்டில் இருக்கோ, எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தால் கூட போதும், எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓரிடத்தில் அமைதியாக அமரணும். ஏன்னா 24 நிமிஷம் இந்த பிரார்த்தனை பண்ணணும். ஓரிடத்துல கிழக்கு திசை நோக்கி அமருங்க, அல்லது வடக்கு திசை நோக்கி கூட அமரலாம், தவறு கிடையாது. அமர்ந்து முதல்ல ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய போற்றி, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய போற்றி, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய போற்றி அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறது அப்படியே கிடைக்கும். எனவே நிறைய பிரார்த்தனைகளை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அதிமுக்கியமான ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் அந்த 24 நிமிஷத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த 24 நிமிஷம் நீங்கள் கண்ணை திறந்து கூட மனசில் நினச்சிக்கலாம். கண்ணை மூடிட்டு தான் அமரணும்னு அவசியம் இல்லை. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய போற்றி 3 முறை சொல்லிட்டு அந்த 24 நிமிடமும் பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து, பூஜை அறைக்கு போக முடியாதவங்க ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல கூட இதை பண்ணுங்கள். சரியா? அமைதியாக அமர்ந்து அந்த பிரார்த்தனை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. சரியாக 12:40 முடிச்சுட்டு மீண்டும் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய போற்றி அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். நீங்கள் என்ன பிரார்த்தனை அந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். வழிபாடு முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து பிரசாதமாக நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. அனைவரும் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை செய்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ணமான அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பெரியும் ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.